இந்த கிளாஸ்ல புது புது மெட்ரிக் ஸ்பேசஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். தட் இஸ் நமக்கு ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து புதுசான மெட்ரிக்ஸ் வந்து நம்மளால இன்டியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் டுடேஸ் கிளாஸ். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1. We'll take it to be example 1. என்னது அப்படின்னா given x comma d is a metric space. X comma d is a metric space. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இந்த கதையெல்லாம் உண்டு. d is a function from x cross x ல இருக்கு r போற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு which satisfies several conditions. அதெல்லாம் இதுல இருக்கு. ஓகே, now define ரோ அப்படின்னு இன்னொரு புதுசா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். அது எங்க இருந்துன்னா அதுவும் x cross x ல இருந்து r க்கு போற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் by எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா this row of x comma y which is defined to be the square root of, that is positive square root of d of x comma y. For all x comma y belongs to capital X. then row is a metric on X. Row is a metric on capital X. Okay, இதுதான். that is d அப்படிங்கிற ஒரு மெட்ரிக், பழைய ஒரு மெட்ரிக் கொடுத்தாச்சு. அந்த மெட்ரிக்ல இருந்து புதுசா ஒரு ரோ அப்படின்னு புதுசா ஒரு மெட்ரிக்கை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். so this we want to prove that row is a metric. இதே மாதிரி எக்கச்சக்கமான வேற வேற புது புது ரோலாம் நான் கண்டுபிடிக்க போறோம். அதெல்லாம் புதுசா மெட்ரிக் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண போறோம். so as usual we are having the routine check whether this row satisfies the four conditions or not. satisfy பண்ணலாமா? so most probably the first three conditions is so elementary. சரி, இருந்தாலும் நான் உங்களுக்கு எழுதுறேன் சொல்யூஷன். எனக்கு முதல்ல இருந்து என்ன செக் பண்ண போறேன். this is row of x comma y which is equal to square root of d of x comma y which is always greater than or equal to 0. ஏன்னா இங்க வந்து இது பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, and note that this is well defined because why? because okay, அப்போ இத முதல்ல இதான் எழுதிக்கிறோம். முதல்ல இந்த நான் டிஃபைன் பண்ணது வந்து நல்லா இருக்கு, கரெக்ட் தான் அப்படிங்கிறது எழுதணும்ல. ஏன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி வந்து மைனஸ்ல இருந்து வச்சுக்கோங்க, இது வந்து டி ஆஃப் -1 அப்படின்னு போட்டீங்கன்னா இது வந்து என்னது, this fellow does not belongs to R. இது ரியல் நம்பர் கிடையாது, இது வந்து என்னவாயிரும், it is a complex number ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் since d of x comma y is d of x comma y is greater than or equal to 0, row is well defined. கரெக்டா? இல்லாத பட்சத்தில் இது நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ரோ வந்து டிஃபைனே பண்ண முடியாது. that will be wrong. okay, so now we'll start with the first condition. இது first row வந்து always be positive. ரெண்டாவது क्वेश्चन வந்து என்னது, if row of x comma y equal to 0 if and only if என்னது square root of d of x comma y which must be equal to 0. this is if and only if என்னது d of x comma y உள்ள இது 0 இருந்தா தான் ரூட் வந்து நான் இருக்கும் 0 இருக்கும். if and only if x equal to y. சரி, மூணாவது பாயிண்ட் வந்து அது ரொம்ப சிம்பிள். ஏன்னா since d of x comma y which is equal to d of y comma x ஆக இருக்கிறதுனால this implies that row of x comma y which is equal to square root of d of x comma y. so d of x comma y equal to d of y comma x. so this is equal to square root of d of y comma x. ஆனா இது this is equal to row of y comma x.
ஸோ இது வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை. ஃபர்ஸ்ட் 3 parts ஆர் வெரி எலிமெண்ட்ரி. நாலாவது ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி ப்ரூஃப் பண்ற பாருங்க, இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கு. ஸோ ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி என்ன ப்ரூஃப் பண்ணணும்? டு ப்ரூவ் we need to prove this is row of x comma y which is less than or equal to row of x comma z plus row of z comma y for every x comma y comma z belongs to capital X. இதை சொல்ல போறேன். இது சொல்றதுக்கு சம்திங் மோர் ஈஸி. இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா row of x comma y which is equal to square root of d of x comma. And note that d of x comma y which is less than or equal to d of x comma z plus d of z comma y. இது எனக்கு தெரியும். Because why? D is a metric. அப்போ square root is an increasing function. Therefore this is equal to this. Correct? அப்போ this fellow is less than or equal to the square root of d of x comma z plus d of z comma y. And note that this fellow is always less than or equal to root of d of x comma z plus square root of d of z comma y. இது எதுக்கு? See, we know that this inequality. இது என்ன inequality na? If root of a plus b which is always less than or equal to root a plus root b. இது we can easily prove. இது எப்படி சார் ப்ரூஃப் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பாருங்க, இப்போ நீங்க இதை கால்குலேட் பண்ணுங்க. I'll take it to be this. இதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன். ஓகேங்களா? You take square root of a plus square root of b. இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்க. இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க. Which is equal to what? Square root of a the whole square plus 2 times root a root b plus root b the whole square. Okay, so root b the whole square. Is it okay? What is it? This is equal to a plus 2 root a root b plus b. And note that இது positive. அப்போ this fellow is greater than or equal to a plus b. கரெக்டா? This fellow is greater than or equal to a plus b. ஏன்னா இதுல வந்து என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு அடிஷனலா ஒரு டேர்ம், ஒரு பாசிட்டிவ் டேர்ம் வச்சிருக்கீங்க. இதுல அந்த பாசிட்டிவ் டேர்ம் இல்ல. அப்போ இது சிறுசு, இது பெருசு. அப்போ that is என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா this a plus b which is less than or equal to இது யாரு? Square root of a plus square root of b the whole square. இப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துக்கலாமா? So this would implies that root of a plus b which is less than or equal to, இங்க ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் போயிடும். So we have this is root a plus root b. Okay, so this is the proof we have used here. அப்போ இந்த இடத்துல a இருக்க வேண்டிய இடத்துல இவன் இருக்கான். This is a and this is b. So a plus b which is less than or equal to root a plus root b அப்படின்னு முடிச்சிட்டேன். ஓகேங்களா? So by this inequality, இந்த inequality இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது யாரு அப்படின்னா this is equal to row of x comma z plus row of z comma y. So என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா so this implies row of x comma z, row of x comma y which is less than or equal to row of x comma z plus row of z comma y. So எல்லா கண்டிஷனும் ப்ரூஃப் பண்ணிட்டோம். So this implies row is a metric on capital X. அப்போ எக்ஸ்ல டின்னு ஒரு மெட்ரிக் இருக்கு. அந்த மெட்ரிக் யூஸ் பண்ணி நான் புதுசா ஒரு என்ன பண்ணிட்டேன், ரோ அப்படின்னு புதுசா ஒரு மெட்ரிக்கை நான் இன்டியூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, so this is the first example and we'll go for the second example. This is something more beautiful example. இதுல வந்து you need to understand the logic. Okay, so this is my example 2 next one. Okay, given x comma d is a metric space.
is a metric space. Metric space. X, D ங்கிறது ஒரு metric space. Define row அப்படின ஒரு ஃபங்க்ஷன் எங்க இருந்து எங்க அப்படினா this x cross x ல இருந்து r போற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் by எப்படி டிஃபைன் பண்ற பாருங்க. This is row of x, y which is defined to be இது எப்படினா minimum of I'll take it to be 1 and d of x, y for every x, y belongs to capital X. Something more beautiful. இது வேணா தனியா எடுத்துக்கலாம். This is something. So we have defined row of x, y which is equal to minimum of 1, d of x, y. இப்படி நான் define பண்ணிருக்கேன். Then row is a metric on capital X. So this is a result we need to prove. Solution கொடுத்துடலாமா? So solution. Shall I leave the first 3 part as a homework? முதல்ல மூணு வந்து homeworkனு சொல்லிட்டுமா? Of course this is well defined னு சொல்ல வேண்டாம். ஏனா இது ஒரு ரியல் நம்பர், இது ஒரு ரியல் நம்பர், அது ரெண்டுக்கும் மினிமம் எடுத்தா அது ஒரு ரியல் நம்பர் தான். அதனால இங்க வந்து நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. well defined அப்படினு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஓகே. இந்த இதுல இருந்து we need an observation. So இதுல இருந்து note that அப்படினு போட்டுட்டுமா? By the definition of from the definition of row we have the following. என்னது அப்படினா இது and இது ரெண்டினுடைய மினிமம் தான் இந்த row of x, y. இது ரெண்டு, this and this, இது ரெண்டுல எது மினிமமோ அதை தான் நீங்க row of x, y ல எடுக்க போறீங்க. அப்போ row of x, y which is always less than or equal to 1 and row of x, y which is always less than or equal to d of x, y எழுதலாமா? பாருங்க, 1 d of x, y இது ரெண்டுல எது மினிமமோ அதை தான் கொண்டு போய் நீங்க என்ன பண்றீங்க? row of x, y ல ஸ்டோர் பண்றீங்க. அப்போ I would like to, இது உங்களுக்கு புரியுதா பாருங்க. Then row of x, y which is always less than or equal to 1 for all x, y belongs to capital X. அதே மாதிரி and row of x, y which is always less than or equal to d of x, y for all x, y belongs to capital X. இந்த இடம் புரியுதா? இது ரொம்ப முக்கியமான குருஷியலான பாயிண்ட்ஸ். ரோ வந்து என்னைக்குமே 1 விடவும் கம்மியா இருக்கும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் x, y விடவும் கம்மியாக இருக்கும். கரெக்ட் தானே? நீங்க t is equal to minimum of 5, 4 அப்படின்னா என்ன இருக்கும்? இந்த இதுல 4ங்கிறது போய் ஸ்டோர் ஆகும். So I can write 4 is less than or equal to 5 னு எழுதலாம், 4 is less than or equal to 4 னு எழுதலாமா? இந்த எலிமெண்ட் இதை விடவும் சிறுசா இருக்கும், இதை விடவும் சிறுசா இருக்கும். ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஈக்குவலா கூட இருக்கலாம். இப்போ 5 இல்ல, அப்ப t equal to 4 னு வரும். அப்போ 4 equal to 4 னு கிடைக்கும். அதனால நான் less than or equal to போடுறதுல தப்பு இல்லை. Is it okay? இந்த இடம் புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நான் நிறைய triangular inequality proof பண்ணுவேன். ஓகே, சரி. So let me give this fellow as an சரி, ப்ரூஃப் பண்ணிடலாமா? ப்ரூஃப் பண்ண ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 என்னது? row of x, y which is equal to minimum of 1க்கும் d of x, y. இதை பார்க்க. Note that since d of x, y which is greater than or equal to 0, row of x, y is also greater than or equal to 0. ஏன்னா இது நெகட்டிவ் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரோல வந்து நெகட்டிவ் கிடைச்சிரும். ஓகேங்களா? Is it okay?
இது பாசிட்டிவாக இருக்கிறதுனால தான் இதுவும் பாசிட்டிவ் கிடைக்கும், இதுவும் பாசிட்டிவ்ல நான் நெகட்டிவ். ஓகே, this is also greater than or equal to 0 and this is also greater than or equal to 0. அப்ப அதனுடைய மினிமம் வந்து என்னது greater than or equal to 0. இது நெகட்டிவ் ஆயிட்டுனா எனக்கு மினிமம் என்னமே நெகட்டிவ்னு கிடைச்சிரும். that is wrong. அதனால எனக்கு இதுவும் பாசிட்டிவா இருக்கு, இதுவும் பாசிட்டிவ் நான் நெகட்டிவா இருக்கு, இதுவும் நான் நெகட்டிவாக இருக்கிறதுனால rho is also non negative. Okay, sure. So we'll go for the point 2. So second point வந்து என்னது, suppose a row of x comma y which is equal to 0. If and only if என்ன நடக்கும், row 0 ஆக இருந்தா என்ன அர்த்தம்னா இந்த மினிமத்துல வந்து எதுதான் ஸ்டோர் ஆயிருக்கும், இதுதான் ஸ்டோர் ஆயிருக்குன்னு அர்த்தம். மினிமத்துல வந்து இந்த ரோல வந்து either this could be like this, x comma y could be 1 இருக்கலாம், or row of x comma y இது வந்து என்னவா இருக்கலாம், d of x comma y ஆக இருக்கலாம். இது ரெண்டு தான் பாசிபிள். அப்போ ரோ ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டோம்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுதான் நடக்க முடியும். ஓகேங்களா, that is if and only if row of x comma y which must be equal to d of x comma y which is equal to 0. ரோ 0 ஆக இருந்ததுன்னா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும், 0 ஆகும். so if and only if x equal to y, yeah, since d is metric இருந்ததுன்னா இதனுடைய மூணாவது பாயிண்ட் வந்து d of x comma y which is equal to 0 if and only if x equal to y. okay, அதனால row of x comma y equal to 0 if and only if x equal to y. சரி, மூணாவது பாயிண்ட் வந்து row so elementary, row of x comma y that is equal to minimum of 1 comma d of x comma y. okay, that is equal to minimum of 1 comma d of y comma x, because d is a metric and these both are equal. So this is equal to row of y comma x. Actually, so the fourth point is something more important, that is the triangular inequality. Sir, enna proof பண்ணனும்னு எழுதிரட்டுமா? So to prove row of x comma y which is less than or equal to row of x comma z plus row of z comma y. இதுதான் நான் proof பண்ண போறேன் for every x comma y comma z belongs to X. சரி, இதுல நான் ரெண்டு கேஸை பிரிச்சுக்கிறேன். ரொம்ப நல்ல நோட் பண்ணுங்க, இது ரொம்ப லாஜிக், பியூர் லாஜிக் தான், வேற ஒண்ணுமே இல்லை இந்த இதனுடைய ப்ரூஃப். ஃபர்ஸ்ட் கேஸ் 1. suppose that என்னது this or this, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, suppose that இது என்னது row of x comma z equal to 1 or okay, row of z comma y which is equal to 1. இது ஒண்ணு இல்லனா இது ஒண்ணு, இதுல ஏதாவது ஒண்ணு, ரெண்டுமே ஒண்ணா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. this one or this one, okay, இல்லனா both, ரெண்டுமே. அதாவது ஆர்னா என்ன அர்த்தம், இது நடக்கலாம், இது நடக்காமல் போகலாம், இது நடக்கல, இது நடக்கலாம், இதுவும் நடக்கலாம், இதுவும் நடக்கலாம், இதுதான் ஆர். அண்ட் என்ன அர்த்தம், இதுவும் நடக்கணும், இதுவும் நடக்கணும். புரியுதா? சரி, அப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள either this or this, இதுல ஏதாவது ஒண்ணு வந்து ஒன்னாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. then then row of x comma y, x comma z plus row of z comma y must be greater than or equal to 1. இது புரியுதா? இதுல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா மற்றது ஒண்ணு பாசிட்டிவ் தான். ஓகேங்களா, அப்போ ஒன்னை விட இது கூடிரும். இது புரியுதா? இந்த இடம் புரியுதா? ரொம்ப குருஷியலானது இந்த இடம், ரொம்ப. ஏன்னா இதை எழுதிக்கிட்டே இருக்கலாம், பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஆர் யூ கெட்டிங்? row of x comma z equal to 1 or row of z comma y equal to 1. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா அது கண்டிப்பாக இதுவும் ஒன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டேக் இட் பி, இது ஒன்னு, இது வேற ஏதோ ஒரு, இது ஒண்ணு இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டும் போது 1 plus something கிடைச்சிடும். அப்போ இது வந்து ஒன்னை விட கூடிடும். இதுவும் ஒண்ணு இதுவும் ஒண்ணுன்னா 1 plus 1 2 கிடைச்சிடும். therefore that is also greater than 1.
In fact, you can write this is strictly greater than 1 கூட எழுதலாம். Strictly greater than 1 சொல்ல முடியாது ஏன்னா இது 0 இருக்கலாம். So this is correct. Row of x comma z plus row of z comma y which is always greater than or equal to 1. ஆனா 1 is always greater than or equal to row of x comma y. படிச்சிருக்குமா? மேல எழுதிருக்கோம். These are the two observations we are having. Row of x comma y which is always less than or equal to 1. அப்படி படிச்சிருக்கோமா? அதைத்தான் நான் இங்க எழுதியிருக்கேன். 1 which is greater than or equal to row of x comma y. அப்ப இது என்ன கிடைச்சிருக்கு? This implies that row of x comma y which is less than or equal to மாத்தி எழுதுறேன். Row of x comma z plus row of z comma y. இப்படி எழுதிட்டேன். சரி, இப்ப case 2. Case 2 வந்து என்னது அப்படின்னா assume that என்னது இதுவும் not equal to 1, இதுவும் not equal to, இந்த இடத்துல r போட்டேன், அங்க வந்து என்னது and. So row of x comma z not equal to 1 and row of z comma y not equal to 1. ஓகே, அப்போ இது என்னவாக தான் இருக்கும்? எனக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா either row of x comma z வந்து equal to 1 இருக்கலாம், இல்லைன்னா row of x comma z வந்து என்னவாக இருக்கலாம்? distance between x comma z ஆக இருக்கலாம். இதுதான் definition. So row of x comma z which is equal to minimum of 1 comma d of x comma z. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். இது இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அப்ப இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க முடியும். அப்போ then row of x comma z which is equal to d of x comma z and row of z comma y which is equal to d of z comma y. இந்த இடம் புரியுதா? இது ரொம்ப குருஷியலான ஸ்டெப். இது நாட் ஈக்குவல் டு 1 ஆக இருக்கிறதுனால எனக்கு இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு, இதுவும் நாட் ஈக்குவல் டு 1 இருக்கிறதுனால இதுதான் நடக்கும். ஓகே, அடிக்கடி then இது அப்படியே எழுதுறேன்னா this implies that row of x comma z plus row of z comma y which is equal to d of x comma z plus d of z comma y, and we know that by the triangular inequality of d this is equal to greater than or equal to d of x comma y அப்படின்னு தெரியும். ஏன் d is a metric. d metricனா எப்படி எழுதுவீங்க? d of x comma y which is less than or equal to d of x comma z plus d of z comma y. இதைத்தான் நாங்கள் மாற்றி greater than or equal to, இங்கே less than or equal to, இங்கே greater than or equal to. Is it okay? And we know that this fellow is always greater than or equal to row of x comma y. இது இந்த செகண்ட் அப்சர்வேஷன்ல நான் எழுதியிருக்கேன். என்னது? d of x, row of x comma y which is always less than or equal to d of x comma y. So by this observation we are having this is greater than or equal to. Hence இதுல இருந்து என்ன தெரியுது? இதை மாற்றி எழுதுறேன். row of x comma y which is less than or equal to row of x comma z plus row of z comma y. அப்போ போத் ரெண்டு கேஸ்லயே எல்லாமே வந்துடும். case 1 and case 2. Hence the triangular inequality satisfies. Okay, so this implies that row is a metric on capital X. Okay, so this is my second example. So now let me give some homework. This is more easy. ரெண்டு homework கொடுக்குறேன். Number 1, first homework வந்து எது அப்படின்னா let d1 and d2 be two metrics CES matrices on capital X. Okay, நான் ரெண்டு மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன்.
எனது D1 ஒரு மெட்ரிக், அதுக்கப்புறம் என்னது D2ன்னு ரெண்டு மெட்ரிக் கொடுத்துருக்கேன். இந்த ஜஸ்ட் மெட்ரிக்ஸ் மெட்ரிக்ஸ் சரி, இந்த இடத்துல ES வருமானு செக் பண்ணிக்கோங்க. CS matrix on capital X. Define row from இங்க இருந்துங்க x cross x ல இருந்து R போற மாதிரியான function by row of x comma y which is equal to d1 of x comma y plus d2 of x comma y for every x comma y belongs to capital X. Show that row is a metric on capital X. First example, okay. Second exercise, okay, இது அதோட ரொம்ப சிம்பிள். இது first exercise, and the second homework is this. Let us go for this. இது என்னது அப்படின்னா, let x comma d be a matrix space. And alpha which is greater than or equal to 0. Okay, alpha is greater than or equal to, first I'll take it equal to 0 na romba mosama poirum. So define row from capital X cross X to R by எப்படி டிஃபைன் பண்றேன், row of x comma y which is equal to alpha times d of x comma y. இப்படி கொடுக்கிறேன். For every x comma y belongs to capital X. Show that row is a metric on capital X.